அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் நம்பர் 3 உடைய சொல்யூஷன் பார்த்துருவோம். ஆன்சர் கீ சரிங்களா. தமிழ் உடையதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எதிர்ச்சொல்லை அறிதல் அப்படிங்கும்போது என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஊக்கம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்வம் சரியா வருமானா சரியா வரும். ஏன்னா அறிஞர் பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஊக்கம்னாலும் ஆர்வம்னாலும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியது. உற்சாகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. சரிங்களா. மீனிங்ல கரெக்டா தான் இருக்கு. தெளிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவா பண்றது, ஆர்வமா பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 வார்த்தையும் சேமா தான் இருக்கு. சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஊக்கத்துக்கு நேரா எதிர்ச்சொல் என்னவா இருக்கு அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா சி தான் கிடைக்குது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுகளை ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா செய் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. செய் நன்றி அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா நார்மலா பேசிக்காவே பிரிச்சிடலாம். செய் கூட்டல் நன்றி ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா செய் நன்றி இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 வார்த்தை இருக்கும். இந்த 2 வாரத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைமொழின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து சேருது ஆட்டோமேட்டிக்கா வரும் மொழின்னு சொல்லுவோம். அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தா இருக்கும். வருமொழியில முதல் எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா உயிரெழுத்தா இருக்கு. இப்படித்தான் நமக்கு அதிகபட்ச ரூல்ஸ் படிச்சுட்டு வந்திருப்போம். சரிங்களா. ஆனா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வருமொழியில ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்தா இருக்கு. அப்ப உயிர்மை எழுத்தா இருக்கும்போது ஆரம்பலா இது அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சரிங்களா. வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நமக்கு மெல்லின் எழுத்து கசட தபர படிக்கிறோம் வல்லினம், ஞனன நமன படிக்கும்போது மெல்லினத்துக்கு இனமான அதே ஒரு இன எழுத்துல இந்த அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா புணர்ந்து வந்திருக்கு. சரிங்களா. அப்ப அப்படி பார்க்கும்போது டைரக்டா பிரிச்சோம் அப்படின்னா செய் நன்றி அப்படிங்கிறது செய் கூட்டல் நன்றி அப்படின்னு பிரிச்சிடலாம். சரிங்களா. இதே ஆப்ஷன் செகண்ட் பாருங்க செய்மை கூட்டல் நன்றி போடலாம்னா போடக்கூடாது. ஏன்னா இதுல எங்க போயிடும் அப்படின்னா பண்புக்கு போயிடும். சரிங்களா. பண்புக்கு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு போட முடியாது. செயின் கூட்டல் நன்றின்னு போட முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மெய் இருக்கு, இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா உயிர்மையா இருக்கு. இது நம்ம டைரக்டா சேர்க்க முடியாது. சேய் அப்படின்னு சேர்க்க முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆதி நீடல் ரூல் படி தான் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம போட்டிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் இது நம்ம போட முடியாது. சரிங்களா. ஒரே ஆப்ஷன் தான் செய் கூட்டல் நன்றி செய் நன்றி ஈஸியா போட்டலாம். சரிங்களா. கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அகர வரிசைப்படுத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் எடுப்போம். உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கள் எடுக்கலாம். ஆனா இங்க எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்தா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கா வரிசையில் இருக்கு. ஈஸியா எடுக்கலாம். கொஸ்டின் பாருங்க. அப்ப படிக்கும் போது எப்படி படிப்போம் அப்படின்னா கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் அப்படிதான் நம்ம படிப்போம். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா கா வரிசை தான் வரும். அப்ப பாருங்க கா வரிசையில ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு தூக்கிடலாம். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பாருங்க அடுத்த சீரீஸுக்கு போயிருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் வராது, தேர்டும் வராது, ஃபோர்த்தும் வராது. ஆட்டோமேட்டிக்கா கான் காக்கு அடுத்தது கி கிளி, கீக்கு அடுத்து கி கீரி, குடும்பவை, கேள்வி, அடுத்தது குள். ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷனு ஏ தான் கிடைக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க டைரக்டா 4th கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா. எந்த சொல்லு மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அடுத்து பாருங்க ஆழி. அப்போ ஆழினாலும் கடல்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பறவை. பறவைனாலும் கடல் தான். பௌவம் இதுவும் சொல்லலாம். இது பழைய கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பௌவம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கடலுக்கு கொடுத்துருக்காங்க. பழைய கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆழியும் பவும் இது ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இரு பொருள்ல வரக்கூடிய கொஸ்டின். சரிங்களா. ஒரே ஒரு சொல்லு 2 பொருள்ல வரக்கூடியதா இந்த கொஸ்டின் தந்திருக்காங்க. அப்ப கடல்னாலும் ஆழினாலும் பறவைனாலும் எல்லாம் 3மே ஒரே மீனிங் தான். ஆனா நதி அப்படிங்கிறது மட்டும் என்னவாகுது அப்படின்னா ஆறு. சரிங்களா. ஆறு நம்ம 2 கரை ஓரமும் வந்து பாத்தீங்கன்னா இடையில வரக்கூடியது நமக்கு ஆறு. ஈஸியா எடுக்கலாம். அப்ப பொருந்தாத சொல்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 4வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் தான் டி தான் வருது. சரிங்களா. கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க துற என்ற வேறு சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் கேட்கிறாங்க.
சரிங்களா? துற அப்படிங்கிறதுக்கு வினையால் அணை பெயர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா துறந்து அப்படின்னு இருக்கு. எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. இதை பிரிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இத்து கூட்டல் ஊனு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஊ வச்சு வரக்கூடியது என்ன ஆகுன்னா வினை எச்சமா போயிடும். ஆளை வச்சுன்னா நமக்கு பெயரச்சம், ஊழ வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்லிடுவோம். துறந்தார் அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு கவர்மெண்ட் கொஸ்டினை பொறுத்தளவு துறந்தவன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் துறந்தார் எடுக்கலாமானா துறந்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா குறியில வச்சு தான் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா துறந்தவன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? துறந்தார் அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியாது. அடுத்து துறந்த அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா பெயரச்சமாக போயிடும். சரிங்களா? பெயரச்சமா போயிடும். நீங்க துறந்தார் அப்படிங்கறத எடுத்துறாதீங்க. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா துறந்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா துற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதே இந்த இடத்துல துறந்தவர் அப்படி இருந்துச்சுன்னா தாராளமா எடுக்கலாம். துறந்தவர் தான் என்ன ஆகுது அப்படின்னா துறவா போகுது. சரிங்களா? துறந்தார் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. சரிங்களா? ஓகே. அப்ப கொஸ்டின் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னவா கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இப்போ இந்த வார்த்தை எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உண்டான் இப்படி நம்ம சொல்றோம். சரிங்களா? உண்டான் எப்படி சொல்றோம். அப்போ இதுடைய வேறு சொல் எடுத்தோம் அப்படின்னா உன் அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ உன் அப்படிங்கிறது நார்மலா எடுத்துட்டோம் என்னன்னா வேறு சொல்லாயிரும். உண்ட அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா டாவை சேர்த்து எடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா பெயரச்சமா போயிடும். சரிங்களா? அப்போ இது பெயரச்சமா போயிடும். உண்டு ஊன்னு வச்சுட்டோம் அப்படின்னா வினை எச்சமா போயிடும். உண்டது அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா அதுவும் வினை எச்சமா போயிடும். சரிங்களா? அப்போ வேறு சொல் அப்படிங்கிறது உண்டான் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வேர்ட்ல இருந்து தான் ரூட் வார்த்தையை எடுத்திருக்காங்க. ரூட் வேர்டா எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம தமிழ்ல படிக்கிறோம். அதிகபட்சம் நமக்கு வார்த்தைகள் உருவாக்குறத வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சொல் இருந்தா உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. வேறு சொல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம ஈஸியாக எடுக்கலாம். உன் அப்படிங்கிறதான். அப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா ஏ தான் கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழகு அப்படிங்கிறது குண்டுலா கொடுத்துருக்காங்க. அப்போ அழகு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா இது 12th புக்ல இருக்கக்கூடியதான் அப்படியே கொஸ்டின் இருக்கு. சூப்பரான கொஸ்டின். பறவையுடைய மூக்கு அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அழகு. யூனிட்னு சொல்லலாம். சரிங்களா? யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயலா பிரிக்கிறாங்க. அதுவும் நமக்கு என்ன வருது அப்படின்னா அழகுதான் வருது. இங்க ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான். சரிங்களா? ரெண்டாவது இருக்கக்கூடிய அழகு அப்போ பொதுலகரம் லா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது பெண் பறவையாக போகிறது. மூணாவது இருக்கக்கூடிய சிறப்பு லகரம் லா அப்படிங்கும் போது வனப்பு நமக்கு நல்லா தெரியும். கவினாலும் வனப்புனாலும் அழகுதான். சரிங்களா? ஈஸியா போடலாம். அப்ப கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் கிடைக்குது. டி தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 8 போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியை வச்சு நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். 42 லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈஸி தான். இது 2 ஆங்கிளில் பிரிக்கிறாங்க. 40 + 2 இதெல்லாம் எல்லாருமே படிச்சிருவோம். ஈஸியான கொஷின் தான். இந்த 2ல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா குறில் எழுத்தா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோன்னு இருக்குது. இது நீங்கள் உங்களுக்கு தெரிலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக போடுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்குங்க. சரிங்களா? அப்போ தூ அப்படின்னு ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிக்கா உன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்று. ரெண்டாவது நோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா நோய் அப்படின்னு ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 40 லெட்ரு நெடில். அந்த 40ல் தான் கொஷினே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஈஸியான கொஷின் தான். சரிங்களா? அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்து கா. கா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோலை. அதுதான் அர்த்தம். சரிங்களா? சோலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம்னா பெரிய கார்டன் இருக்கு. அப்போ சோலை அப்படிங்கிறோம். வீட்டில் சோலை உள்ளது அப்படிங்கிறோம். அது 7வது வேற்றுமை தொகையில் வரக்கூடியது. சரிங்களா? 7வது வேற்றுமையில் வரக்கூடியது. ஓகேங்களா? ஈஸியாக எடுக்கலாம். அப்போ பூமி அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு நெடில் எழுத்து கூ இது இருக்கு. கூ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லலாம் அப்படின்னா பூமி சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து என்ன இருக்குன்னா ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கம் அப்படிங்கிறது ஈஸி தான். ஆட்டோமேட்டிக்கா கை அப்படின்னால ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒழுக்கம். கை அப்படிங்கிறது ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கை அப்படிங்கிறது.
அரசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அரசன் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ அரசன் அப்படிங்கிறது நமக்கு ஐ அப்படி வச்சு தான் அதிகபட்சம் கேட்பாங்க. ஐ அப்படிங்கிறது தலைவன் சொல்கிறோம், தலைவனை வச்சே தான் கேட்பாங்க. சரிங்களா? அரசனை வச்சு கேட்கறதுக்கு ஐயுக்கும் நமக்கு அரசன் மீனிங் இருக்கு, இருந்தாலும் நீங்கள் ஐ அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அரசன் நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு மேஜராக கேட்கறது இல்லை. சரிங்களா? இதே பழைய கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல நம்ம நெடில் எழுத்து தான் கா படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குறில் எழுத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பழைய கொஸ்டின்ல குறில் எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே சோலை கொஸ்டின் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப குறில் எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா கா அப்படிங்கிறது சோலையை குறிக்குமானா குறிக்காது. ஏன்னா கா அப்படிங்கிறது நெடில் எழுத்து கா தான் சோலையை குறிக்கும். பழைய கொஸ்டின் வச்சிருக்காங்க. சரிங்களா? அது கொஞ்சம் அழுத்தமா பார்த்து வச்சுக்கணும். குறியில் மட்டும் நம்ம படிக்கணுமான்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அது ரிலேட்டடா ஏதாவது பாயிண்ட் நமக்கு சிக்குதான்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இதே ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு குறில் எழுத்து ஆ அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இப்போ நெடில் எழுத்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசு அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? பசு 8th புக்கை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பசு அப்படின்னு கொடுத்துருப்பான். அப்போ இது குறில் எழுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். வெறுமனே குறில் எழுத்து ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா மனிதன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? இது பழைய கொஸ்டினா ஃப்ரேம் ஆயிருக்கு. மனிதன் மாத்திரம் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, ஆக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோடு இதை எதை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோடு அம்பு கூடு. சரிங்களா? அம்பு கூட்ட மென்ஷன் பண்ணுது. ஞாபகம் வச்சுங்க. இது பழைய கொஸ்டின் தான். பழைய 6th புக்ல இருக்கு, முதல் படத்துல இருக்கு. ஆ அப்படிங்கிறது குறில் எழுத்து. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம் அப்படின்னா மனிதன். ஆக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோடு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி உணவு சாப்பிட்டுருக்கான். அந்த வேட்டையாடுக்கான பயன்படுத்தக்கூடிய அம்பு கூட்டத்தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கோடு என்ன ஆகுதுன்னா உணர்த்துது அப்படிங்கிற டேட்டா நமக்கு புக்லேயே இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, எதுவும் மறந்துட வேண்டாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப பொறுத்துக வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அப்ப 9th கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் 8க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சராக வருகிறது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட். ஒன்றும் கிடையாது, நம்ம டைரக்டர்லாம் இருக்காங்க. டைரக்டர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதுறான். சரிங்களா? கதை எழுதுறாங்க. அதே தான் மேன் எழுதுறான், மேனுஸ்கிரிப்ட். அவ்வளோதான், வேற ஒருமே கிடையாது. அப்போ மேன் எழுதுறான், மேனுஸ்கிரிப்ட்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையெழுத்து பிரதி. அவனா கைப்பட எழுதுறான், கையெழுத்து பிரதி. இதே நூல் நிரல் இருக்கு. நூல் நிரல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? ப்ரோக்ராம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நூல் நிரல் அப்படின்னு அர்த்தம். இதே செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, புனைவு இருக்கு. புனைவு அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிக்ஷன். சரிங்களா? ஃபிக்ஷன் தான் என்ன ஆகுது அப்படின்னா புனைவு ஆகிறது. சரிங்களா? இது முக்கியமான கொஸ்டின் தான். புனைவு அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். புனைவு அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிக்ஷன். ஓகேங்களா? தேர்ட் ஒன்று இருக்கு. என்ன இருக்குன்னா வாழ்க்கை வரலாறு. ஈஸியா போடலாம். பயோகிராஃபி. சரிங்களா? பயோகிராஃபி தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வாழ்க்கை வரலாறு. சரிங்களா? நீங்க இந்த புனைவு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் அழுத்தமா பார்த்து வச்சுங்க. ஃபிக்ஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா போன டைம் மேட்சிங் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா கையெழுத்து பிரதி அப்படிங்கிறதான் கிடைக்குது. அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ நூல் நிரல் அப்படின்னா டெக்ஸ்ட் ப்ரோக்ராமு, புனைவு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஷனு, வாழ்க்கை வரலாறு அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோகிராஃபி. ஓகேங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 10க்கு போயிடலாம். மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். 7th புக்ல இருக்கு. மதலை. மதலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா தூண். இதுக்கப்புறம் வேற ஏதாவது கேட்பாங்களான்னா கேட்பாங்க. குழந்தை. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சொல்றோம். குழந்தையும் என்ன ஆகுது அப்படின்னா மதலை தான், தூண் தான். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். 12th வரை 6th இருந்து 12th வரை இருக்கக்கூடிய டேட்டாவில் இந்த ரெண்டு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. மதலை அப்படிங்கிறது தூண் ஒன்று, குழந்தை ஒன்று அப்படிங்கிற டேட்டா இருந்துகிட்டே இருக்கு. லைட்டாக பார்த்து வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துறான்னு சென்னி. சென்னி அப்படின்னால என்ன சொல்ற அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். மவுண்டைன் இருக்கு அப்படின்னா அதோடைய எண்டு. சரிங்களா? அதோட உச்சி டாப்ல இருக்கக்கூடியதான் சென்னி. அடுத்தது நெகிழி. நெகிழி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா தீச்சுடர். அதுதான் நமக்கு மீனிங். அடுத்து பாருங்க அழுவம்.
அழுவம் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா கடல் தான். திரிசொல் வகையில வரக்கூடியதான், பெயர் திரிசொல்ல வரக்கூடியதான் அழுவம். சரிங்களா? இப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 3, 1, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 11. தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற சிறப்புக்குரியவர் யார் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் வச்சிருக்கா அந்த தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதுல அதிகபட்சம் நமக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 10th புக்கு அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் பாடத்தில் இருக்கக்கூடிய தேவநேய பாவாணர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியலனாலும் கண்ணை மூடிட்டு போட்டாலே இந்த ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? நல்லா ஆழ்ந்து படிச்சு போடுங்க அப்படின்னா. ஏன்னா தேவநேய பாவாணர் கொஸ்டின் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கு அப்படின்னா தேவநேய பாவனருக்கு இருக்கு. தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் கொண்டவர் தான் தேவநேய பாவாணர். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். மறைமலையாடிகள் கொஸ்டின் நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது. யூனிட் 8க்கு போகுது. ஊவே சாமிநாதர் இருக்கார். சரிங்களா? தமிழ் தாத்தா யார் சொல்றா? கல்கி சொல்றாங்க. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்கி அவர்கள் தான் கிருஷ்ணமூர்த்தி ஆகிறார். சரிங்களா? அது நம்ம ஈஸியான கொஸ்டின். பரதிமான் கலைஞர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். நீங்க தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கும் போதே தேவநேய பாவாணர் அப்படின்னு எடுத்துச்சு. ஓகேங்களா? கரெக்ட். அப்ப 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. நானிலம் ஒன்றும் கிடையாது, 4 நிலம் அவ்வளோதான். அதை பிரிச்சனால ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ 4 நிலத்தை என்ன சொல்லுவோம்? 4 அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னமா சொல்கிறோம் அப்படின்னா 4. அதுதான் தமிழ் அர்த்தம். இன்னும் கிடையாது. 1 படிக்கிறோம், 1, 2 படிக்கிறோம், 2. இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு பாடத்துக்கு கீழே வருது. 1 தமிழில் சொல்லிடுவோம், 2 தமிழில் சொல்லிடுவோம். இதே மலையாளத்தில் அப்படிங்கும்போது 1, 2 ஈ போடுவான். சரிங்களா? 2 ரே போடுவான். 2 எப்படிம்பா. 3 அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழுடைய வார்த்தை கிடையாது. 3 அப்படிங்கிறத சரியான வார்த்தை. 3 அப்படிங்கிறது என்ன போகுது அப்படின்னா மலையாளத்துக்கு போகுது. இதெல்லாம் நமக்கு திராவிட மொழிகளில் போகக்கூடிய கொஷின். நீங்கள் இங்கே கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 நிலம். அப்போ நானிலம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிடும் அப்படின்னா 4 வகையான நிலத்தை தான் சொல்கிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நான் கூட்டல் நிலம் அப்படிலாம் பிரிச்சிடக்கூடாது. சரிங்களா? நானிலம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம் அப்படின்னா 4 வகையான நிலம் தான். சரிங்களா? முடியரசனுடைய பாடலில் வரக்கூடியதான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நமக்கு 4 தான் மெயினா. பாலை அப்படிங்கிறது அடிஷனலாக சேர்த்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாலை அப்படிங்கிறது. அப்போ நானிலம் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா 4 கூட்டல் நிலம் தான் நானிலம். அப்போ கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்னவா கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கிடைக்குது, பி, ஏபி. சரிங்களா? அடுத்து பாருங்க ஈஸியான கொஸ்டின். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். என்ன கொடுத்துட்டா பாருங்க, அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. அப்போ மா வரிசை தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எடுக்கலாம் பாருங்க. 3 ஆப்ஷன் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நெடில் எழுத்து மான்னு வச்சிருக்காங்க. நெடில் எழுத்து மா, நெடில் எழுத்து மா. ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 1 செகண்ட்ல பார்த்தாலும் ஆன்சர் அடிச்சிடலாம். இதை போட்டு நோண்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போ ஈஸியாக பார்த்தாலே சரி. ஃபர்ஸ்ட் குரில் மா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெடில் மா, அடுத்தது மீ, அடுத்தது மீ, மூ, மூ, மே, மே. ஈஸியாக போடலாம். ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான். சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு ஈஸியாக போட்டோம் அப்படின்னா மீதி இருக்க கொஸ்டின் கூட கொஞ்சம் திங்க் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். பின்னாடி வரக்கூடிய மேக்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா டைம் கிடைக்கும். சரிங்களா? இதை போட்டு நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியதில்லை. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. காலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஹெர்ப்ஸ். ஆர் அப்படிங்கிறது சைலண்ட் தான். ஹெர்ப்ஸ், ஹெர்பல் சொல்கிறோம். ஹெர்பல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூலிகை. ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோய் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிறது தான் சிக்கு. சரிங்களா? சிக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோய் தான் 1. 2வது இருக்கக்கூடிய மரபணு. மரபணு அப்படின்னாலே ஜெனட்டிக். இப்போ ஜென் சொல்கிறோம். ஜெனட்டிக் மரபணுவாக வரக்கூடியது. அடுத்து இருக்கக்கூடிய வருங்க ஆப்ஷனு 4th ஒவ்வாமை. ஒவ்வாமை அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலர்ஜி. சரிங்களா? அலர்ஜி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வாமை ஆகுது. ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ ஹெர்ப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூலிகை தான். இப்போ மூலிகைங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சியில் இருக்கு. 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 15. அதே மாதிரி கொஸ்டின் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, கீழே தமிழில் கேட்டிருக்காங்க. செயலர். செயலர் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலுமி. சரிங்களா? கேப்டன்லாம் சொல்கிறோம். சரிங்களா? கேப்டன் சொல்கிறோம்.
மீகான்னு சொல்லுவோம். சரிங்களா? இது இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு பாடம். அதை வந்து பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு பாடத்துல யாரும் பார்த்தீங்கன்னா சிங்காரம் அவருடைய பாடத்துலயும் நமக்கு இருக்கு. சரிங்களா? 10th புக்ல இருக்கு. தொங்கான் அப்படிம்போம். தொங்கான் அப்படின்னா கப்பலை சொல்லக்கூடியதாகவும், மீகான் நீகான்போம். இப்போ மீகான் நீகான் எல்லாம் எதில் போகிறது அப்படின்னா கப்பல் ஓட்டக்கூடியவங்களுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலுமி செயிலர். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 15க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். சரிங்களா? இதே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாருங்க பெருங்கடல் ஈஸி அடிக்கலாம். ஓஷன் ஓஷன் அப்படின்னாலே பெருங்கடல் அடிக்கலாம். நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர். ஆங்கர் அப்படிங்கிறது நங்கூரம். கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கப்பலை நிப்பாட்டுறான். நங்கூரம் சின்ன நங்கூரம் போட்டு நிப்பாட்டுறான். அப்போ அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஆங்கர். ஆங்கர் ஆகுது. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கப்பல் தளம். என்ன சொல்றோம் அப்படின்னா ஷிப் யார்டு. ஷிப் யார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கப்பல் தளமாகுது. இது எல்லாமே 7th புக்லேயே இருக்கு. ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? இப்போ 15வது கொஷினுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 4th தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 16 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சூப்பரான கொஷின். பழைய கொஷின் இது அப்படியே இருக்கு. மரபு பிழை நீக்குக. அப்போ மரபுல பிழை இருக்கு, அதை நீக்க சொல்லியிருக்காங்க. பால் குடித்தான் அப்படின்னு வராது, தண்ணீர் அப்படிங்கிறதான் குடித்தான். சரிங்களா? அப்போ பால் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா பருகினான் அப்படிங்கிறத சொல்ல வேணும். 16வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னவா கிடைக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? பால் பருகினான், தண்ணீர் தான் குடித்தான். சரிங்களா? அடுத்த பாருங்க உண்டான் வருமா? சரிங்களா? பாலை போய் உண்ண முடியுமா? முடியாது. அடுத்த பாருங்க என்ன கொடுத்துறான்? சாப்பிட்டான். பாலை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சுவைத்தான், டேஸ்ட் பார்க்கறதா? இல்லவே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு வராது. பால் அப்படிங்கிறது குடித்தான் கிடையாது, தண்ணீர் தான் குடித்தான். பால் அப்படிங்கிறது பருகினான். ஈஸியாக எடுக்கலாம். 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. புதுக்கோட்டை ஊர்களின் பேர் தான் கொடுத்துருக்காங்க. பக்காவான கொஸ்டின். இப்போ பாருங்க புதுக்கோட்டை அப்படின்னாலே புதுகை தான் எடுக்கணும், புதுவை எடுத்துடக்கூடாது. புதுவை அப்படின்னா எங்க போயிடும் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போயிடும். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பரு 17க்கு ஆப்ஷன் 1 தான் வருது. இருந்தாலும் 3rd ஆப்ஷனை பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. பாளையம் கொடுத்துருக்காங்க. பாளையம் கோட்டை சொல்றோம். பாளையம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஏரியாவை பிரிச்சு ஒரு அரசியலை வச்சு என்ன பண்றாங்கன்னா ஆண்டுட்டு இருந்தான் பிரிட்டிஷ்காரன். அப்போ ஒரு பாளையமா பிரிக்கிறாங்க அப்படிங்கிறோம். பாளையம் கோட்டை திருநெல்வேலி பக்கம் இருக்கு 1. அடுத்து பாருங்க புலிக்காடு. புலிக்காடு அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழவேற்காடு. பழவேற்காடு தான் என்ன ஆகுது அப்படின்னா புலிக்காடு ஆகுது. ஓகேங்களா? அப்போ 17வது கொஸ்டினுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? மரூர் பேர்ல இருக்கிறதே மொத்தம் ஒரு 64 67 பேர் தான் இருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், பார்த்தாலே போட்டுடலாம். பெரிய கொஸ்டின் கிடையாது, கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 18 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஓமை தான். போல, போன்ற, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை, அற்று, இற்று, தற்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊமை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. மேட்சிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துருவோம். அத்தி பூத்தாட் போல அப்படிங்கிறோம். அத்தி பூத்தாட் போலனா யாராவது ஒருத்தர் புது ஆளாக பாட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தான் பார்ப்போம். அப்போ அத்தி பூத்தாட் போல அவங்கள பார்ப்போம். சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஆச்சரியம் ஊட்டுற மாதிரி. அப்போ அத்தி பூத்தாட் போலனா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா ஒரு அரிய செயலை சொல்லக்கூடியது. சரிங்க? அத்தி பூத்தாட் போல வந்திருக்கோங்கிறோம். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா 1க்கு 4வது இடத்துல இருக்கு அரிய செயல். 2வது பாருங்க உயிரும் உடம்பும் ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடியது. அப்போ உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு, ஒட்டி இருக்கக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா எடுக்கலாம். ஒற்றுமை, கண்ணை மூடிட்டு போடலாம். அடுத்து பாருங்க ஆற்றில் கரைத்த புளி கொடுத்துருக்காங்க. ஆற்றில் கரைத்த புளி என்ன ஆகும்? ஆற்றுல கரைச்சனா ஒன்றும் இல்லாம போயிடும். சட்டிக்குள்ள போட்டு கரைச்சா கூட ரசம் வச்சு சாப்பிடலாம். ஆனா ஆற்றில் கரைச்சோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்டா போயிடும். அப்போ பயன் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? எந்த ஒரு யூசேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படிமா ப்ராவர்ப்ஸ்ல வச்சிருக்கான். அப்போ கடலில் போய் பெருங்காயத்தை போட்டீங்கன்னா எதுவுமே யூஸ் இல்லை. சரிங்களா? சட்டிக்குள்ள போட்டு அளவான தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா யூசேஜ் இருக்கு. அதனால இதை நமக்கு உணவு பொருளை சாப்பிட்றோம். இது நமக்கு யூசேஜ் கிடையாது. அப்போ பயனில்லை, ஈஸி எடுக்கலாம். இடி விழுந்த மரம் போல. மரத்து மேலே இடி விழுந்துச்சுனால வேதனை, அதுக்கப்புறம் அந்த மரம் அதோட காலி. அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு இலையும் தழுக்காது. சரிங்களா? அப்போ வேதனை ஈஸியாக போடலாம். மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4 1 2 3 தான் ஈஸியாக இருக்கு. 18வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சியில் தான் இருக்கு. கண்ணை மூடிட்டு போடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போதான் தமிழ் பழமொழிகளை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பழமொழி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அப்போ தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அப்போ நம்ம பாட்டு நம்ம குடும்பத்தை பார்த்தாலும் ஒரு ஆள் அவன் குடும்பத்தை அவன் பார்த்துட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவே என்ன ஆகும் அப்படின்னா செழிப்பாயிரும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னா
தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் பண்ணணும் அப்படிங்கிறான். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஏ தான் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்துருவோமே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பேராசை பெருநஷ்டம். அப்ப பேராசை பெருநஷ்டம் அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா கவர்ட் ஆல் லூஸ் ஆல் அப்படிமா, COVERT கவர்ட் ஆல். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான், நமக்கு புக்லேயே கிடைக்குது. ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம் 10th வரைக்கும். நம்மளை காப்பாற்றக்கூடிய ஏரியாவே இதுதான். சரிங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. செகண்ட் பேப்பர் நம்ம படிச்சிருப்போம் இங்கிலீஷ்ல, லாஸ்ட்ல 5 ப்ராவர்ப் வச்சிருப்பான். சரிங்களா? நம்ம 30 பக்கம் இருப்போம், 31 பக்கம் இருப்போம் கொஷின்ல. 35 வாங்கினா தான் பாஸ். இதுல 2 என்ன ஏதோ ஒன்று எழுதி விடுவோம். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமைய பலம் அப்படி எழுதுவோம். பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படி எழுதுவோம். குறைக்கின்ற நாய் கடிக்காது, இப்படி எல்லாம் நம்ம எழுதிட்டு தான் வந்திருப்போம். அதே கொஸ்டின் தான் இங்க வைக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. சரிங்களா? பாருங்க, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கவர்ட் ஆல், COVERT கவர்ட் ஆல், லூஸ் ஆல், LOSE லூஸ் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன ஆகுது அப்படின்னா பேராசை பெருநஷ்டம். அடுத்தது முல்லை முள்ளால் எடுங்கிறான். முல்லை முள்ளால் எடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றேன்னா டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். அப்ப கொடுப்பான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். அப்ப வைரத்தால தான் அறுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. முள்ளால் ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கும்கின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்ப பெரிய மதம் பிடிச்ச யானை என்ன பண்றான் அப்படின்னா அடக்கிறக்காண்டி ஒரு யானையை கொண்டு வர்றான். கும்கி அப்படிங்கிற ஒரு பழக்கப்பட்ட யானையை கொண்டு வர்றான். அதே விஷயம் தான் இங்க. அப்போ ஒரு விஷயத்த ரெடி பண்ணணும் அப்படின்னா அது நிகரான ஒரு விஷயத்த பண்ணணும். அதுதான் முல்லை முள்ளால் எடு, டைமண்ட் கட் டைமண்ட்ஸ். சரிங்களா? டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் 4th, எலி வலையானாலும் தளி வலையே சிறந்தது அப்படிங்கிறான். அப்போ ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறோம். அப்ப எலி வலையா ஆனாலும் தனி வலை வேணும். எலிக்குன்னு தனி வலை வேணும். சின்ன உயிரினமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனியான பிரைவசி இருந்துச்சுன்னா அது ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படிங்கும்போது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட் ஈஸியா அடிக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு 19க்கு ஈஸியான ஆன்சரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு, ஏ ஈஸியா போடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 20வது கொஸ்டின். சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. பொம்மல் அப்படிங்கிறான். பொம்மல் அப்படின்னால ஈஸியா போடலாம், சோறு தான். பொம்மை இதுல வராது, பொம்மையும் வராது. பொம்மலாட்டம் அப்படிங்கிறது இதுல வரவே வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொதும்பல். இதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பொம்மல் அப்படின்னால ஈஸியா போட்டலாம். 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் இருக்கு, பி செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துறாங்கன்னா 21, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமை தொடர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நெல்லிக்காய் மூட்டை இருக்கு, அதை கொட்டி விடுறோம். இப்ப நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா செதறி போயிடும். அப்போ செதறி போனா ஒரு நெல்லிக்காய் ஒட்டி இருக்காது. அப்ப தனித்தனியா தான் பிரிஞ்சிருக்கும். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம், ஒற்றுமை இன்மை அப்படின்னு ஈஸியா போட்டுறோம். சரிங்களா? இப்ப நெல்லிக்காய் மூட்டை கொட்டினாலே ஒற்றுமை இன்மை தான். 21வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th. சரிங்களா? 4வது ஆப்ஷன் தான் ஆன்சர். பயனற்ற செயல் அப்படின்னா எதுக்கும் நம்ம பயன்படாது. சரிங்களா? கலர் நிலம் சொல்றோம், எதுக்கும் பயன்படாத நிலம். தற்செயல் நிகழ்வு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக. சரிங்களா? அப்ப வெள்ளத்தை ஓப்பன் பண்றோம், தண்ணியை ஓப்பன் பண்றோம் அப்படின்னா வேகமா போகுது. தடையின்றி மிகுதியாக வேகமா போகுது. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது. இதை நம்ம ஈஸியா எடுக்கலாம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாட் போட அப்படின்னா ஒற்றுமை இன்மை, ஒன்னா இருக்காது, அப்படியே பிரிஞ்சு போயிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 22, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அறம். சரிங்களா? ராமன் அப்படி எழுதுறோம், அந்த ராதம் கொடுத்துருக்காங்க. அறம் அப்படிங்கிறது ஒரு பிளைட் இருக்கு. பிளைட் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்றோம், ஷார்ப் பண்றோம், கூர்மம் பண்றோம். இல்லைன்னா அறுவாள் இருக்கு, கத்தி இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஷார்ப் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறது கூர்மையாக்கக்கூடிய கருவி, டூல்ஸ்ல வரக்கூடியது. 2வது இருக்கக்கூடிய அறம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீதி, அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா திருக்குறளை ஒரு நமக்கு அதிகாரமா வச்சிருக்காங்க. அரண்னாலும் அறம்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீதி கருத்துக்கள், ஜஸ்டிஸை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப 22வது கொஸ்டின் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? 22க்கு 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? திருமால், அறிந்து கொள், அதெல்லாம் வராது. அரி அப்படின்னா அறிந்து கொள். சரிங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே இந்த அரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம திருமால் இல்லைன்னா காய்கறி அரி அப்படி எடுக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரி இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா அறிந்து கொள் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது அறம் தான் கொடுத்துருக்காங்க. கூர்மையாக்கக்கூடிய கருவி ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீதி, ஜஸ்டிஸ் கருத்துக்கள். சரிங்களா? நீதி கருத்துக்களை வச்சு சொல்லக்கூடியது. வேற எல்லாமே அப்படியே மாறி தான் இருக்கு, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 23,
என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், ஒரே பொருள் பல சொல்லு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பல சொல்லு ஒரே பொருள் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். படிக்கிறோட ஆங்கிள் மட்டும்தான் வேற. சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? படிக்கிறத மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளை, குட்டி, வடலி, கன்று இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா நமக்கு மர வகைகள் பயிர் வகைகள்ல வருது. பார்த்தீங்களா? அதுல வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுல வருது அப்படின்னா இளம் பயிர் வகைகள், சின்ன சின்ன பயிர் வகைகள். பிள்ளை, தென்னை மரம் பெருசாகுது, அப்போ அது குட்டியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தென்னம்பிள்ளை ஆகுது. தென்னம்பிள்ளை தான் தென்னை மரமாகுது. அப்போ அதோடைய இளநிலையான ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தென்னம்பிள்ளை. குட்டி, மடலி ரெண்டுமே, குட்டி, மடலி, வடலி எல்லாமே பனைமரத்தோட இலைநிலை. சின்னதாக இருக்கக்கூடிய பனைமரம் இருக்குது, அதோடைய இளநிலை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குட்டி, மடலி, வடலி எல்லாமே போயிடும். அடுத்து இருக்கக்கூடியது கன்று. கன்று அப்படின்னு என்ன சொல்றோம்னா மாங்கன்று, வாழைக்கன்று, புளியங்கன்று இதெல்லாம் சின்ன சின்ன மரமா இருக்கும்போது அதை கன்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் சொல்றோம் வாழைக்கன்று நட்டான், வாழை மரத்தை நட்டான்னு வராது. வாழை மரம்னா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் மரம் ஆகும். வாழை மரத்துக்கு சின்ன இளநிலைனா வாழைக்கன்று ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா இளம் பயிர் வகையில வரக்கூடியதுதான். சரிங்களா? இளம் விலங்கின்னு போடக்கூடாது. குட்டி, பிள்ளை, அணில் பிள்ளை, அணில் குட்டி, அப்போ மடலிக்கு நமக்கு வராது. சரிங்களா? கன்றுக்கு வரும். கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கன்று, எருமக்கன்று, பசுங்கன்று ஈஸியாக வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மடலைக்கு வராது. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் எடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? மீதி இருக்கிறது பாருங்க, அணில் பிள்ளை, கீரி பிள்ளை சொல்லலாம், ஆட்டுக்குட்டி சொல்லலாம். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மடலைக்கு போக முடியாது. அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் போடுறோம் இளம் பயிர் வகை அப்படின்னு போடுறோம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருக்காங்க பாருங்க, இளம் விலங்கினன்ட்டு. கண்ணை மூடிட்டு போட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷன் தான் கிடைக்கும். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க, கொடுத்துருக்காங்க வார்த்தை. ஏதோ வித்தியாசமான வார்த்தை மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாக்கு, பஞ்சு, பட்டு, பத்து. இப்போ இதுல எல்லா வார்த்தையிலும் இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் த லெட்டர் எடுக்கிறோம். இதை உடைக்கும் போது இக்கு கூட்டல் ஊ, இதை உடைக்கும் போது இச்சு கூட்டல் ஊ, இதை உடைக்கும் போது இட்டு கூட்டல் ஊ, இதை உடைக்கும் போது இத்து கூட்டல் ஊ. அப்போ ஊ அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த லெட்டர் வந்துட்டாலே அதோட ஆன்சர் என்னவா போகுது அப்படின்னா குற்றிய லுகரத்துக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதான். குற்றிய லுகரத்துக்கு போகுது. ஓகே, ரைட். அதுக்கு அதுல குற்றிய லுகரத்துல 6 வகை படிக்கிறோம். வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர். 6 வகையான குற்றிய லுகரம் படிக்கிறோம். அதுல என்ன வெரைட்டின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னத்து லெட்டர் என்ன இருக்குன்னா கசட தபரல் இருக்கு, வன் தொடர் 1வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் பாருங்க கசட தபர அதே வன் தொடர். 4வது ஆப்ஷன் பாருங்க 10 அதே கசட தபர வன் தொடர். 2வது ஆப்ஷன் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஞான நமன ஞா வரிசையில் இருக்கு. அப்ப மென் தொடரா இருக்கு. அப்ப கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது இருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சு. முடிஞ்சு போச்சு, பஞ்சு தான் ஆன்சர். பஞ்சுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கொடுக்கலாம். பழைய கொஸ்டின்ல நண்டு இருக்கு. நண்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறோம் இடையில எழுத்து என்ன இருக்குது அப்படின்னா அரை மாத்திரம் ஒழிக்கக்கூடியது மென் தொடராக இருக்குது. ஞானன நமன அப்படிங்கிறது மென் தொடராக இருக்குது. சரிங்களா? ஈஸி தான் கொஷின், வேற இதில் ஒரு பெரிய கஷ்டமான கொஷின் கிடையாது. 24வது கொஷின் நம்பருக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2nd ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் பாருங்க 25. இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான கொஷின். நான் 2க்கு ஆன்சர் சொல்லிடுறேன். சரிங்களா? பூ கூட்டல் சோலை சேர்த்தல் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பூ கூட்டல் சோலை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புக்லேயே நமக்கு ஆர்டர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு இங்கே பாருங்க. 1 செகண்டு. இணை எழுத்துக்களை வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா காக்கு இணை எழுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஙா. ஏன்னா மெல்லினம் வல்லினம் தான் இணை எழுத்தாக வருதுன்னு படிச்சிருப்போம். சரிங்களா? சாக்கு இணை எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஙா. கா சா டாக் இணை எழுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா 3 சொல்லினா இப்படியே போயிட்டு இருக்கு. ஏன்னா கசட தபர ஞான நமன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பூ கூட்டல் சோலை அப்படிங்கும்போது பூ பெயர் புணர்ச்சியில் வரக்கூடியது. நிலைமொழியில இறுதியில என்ன இருக்குன்னா பூ இருக்கு. வருமொழியில முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சா இருக்கு. சா அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வல்லின எழுத்தா இருக்கு. அப்ப வல்லின எழுத்து இருக்கும்போது பூ பெயர் புணர்ச்சி இருக்கு, வருமொழியில் இருக்கக்கூடியது வல்லினமா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் தோன்றும். அந்த ரூல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஞ்சோலை அப்படிங்கிற ஆன்சர் தந்திருக்காங்க. இது எதுவும் குழப்பிட வேண்டாம். சரிங்களா?
பூச்சோலை வருமானா சம் எக்ஸப்ஷன் கேஸ்ல வல்லினம் வருமொழியில வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் இருந்து அதோட வல்லினத்துக்கு இனமான வல்லினமே வருமானா அதுவும் வரும். சரிங்களா? இது சம் எக்ஸப்ஷனா இருக்கு. சரிங்களா? எக்ஸப்ஷன் கேஸ்ல வரக்கூடியது. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது வருமொழியில எழுத்து வந்து பாத்தீங்கன்னா கசட தபர வல்லினமா இருக்கு. வல்லினமா இருக்கும்போது அதற்கு இனமான மெல்லினம் தோன்றும். சம் எக்ஸப்ஷன்ல பூச்சோலையும் வரலாம். இது இல்லாத பட்சத்துல உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அதை எடுக்கலாம் தாராளமா. சரிங்களா? நீங்க அதை பார்த்துட்டு போட்டுறக்கூடாது. சரிங்களா? இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா தான் கிடைக்குது. 25க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 26 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. நமக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு ஏறி கிடைக்கும். சரிங்களா? டிஎன்பிசில ஒளி மற்றும் ஒளி வேறுபாடுல இருந்து 3 கொஸ்டின் தாராளமா ஏறி கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா அழுத்தமா படிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனல் 3 சொல்லினா. அனல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா தாடி, அதான் நமக்கு மீனிங்கு. 2 சொல்லினா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நெருப்பு. ஆப்ஷன்ல இருக்கு ஆன்சரு. ஈஸியாக எடுத்துடலாம். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரவே வராது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு போகுது. சரிங்களா? உணவு, இறைச்சி இதெல்லாம். சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக 26வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஏ தான் இருக்கு. ஏ தான் சரி. கொஸ்டின் நம்பர் 27 பழமொழியினை நிறைவு செய்க. பழைய கொஸ்டின், போன டைம் கேட்ட கொஸ்டின் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரான கொஸ்டின், கத்துக்கணும். மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறத ப்ராவர்பு. சரிங்களா? அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. மரத்தை இலை காக்கும் மானத்தை மலை காக்கும் வரவே வராது. சரிங்களா? டிஎன்பிசி கொஷினு இது வராது. பயிரை குணம் காக்கும் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. உயிர் சொல் காக்கும், உயிரை சொல் காக்கும் அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அப்ப மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கறதான் டிஎன்பிசிலே ஆன்சர் வச்சிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 27க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 28. இது உங்களுக்கு லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எவ்வகை வாக்கியம் என கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கமலா சிலப்பதிகாரம் கற்றாலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஏன் செய்வனைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்வனை தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு செய்வனை வைக்கலாம், இல்லைன்னா தன்வினை வைக்கலாம். தன்வினையும் செய்வனையும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுவாய் யாரும் பாத்தீங்கன்னா கமலா தான். எழுவாய் செய்யக்கூடிய செயல் என்ன இருக்குன்னா பயனிலை யாரை சேருது, இல்லைன்னா பயனிலை வந்து பாத்தீங்கன்னா யாரை சொல்றாங்க அப்படின்னா கமலா பயின்றாள். அதான் நமக்கு கான்செப்ட். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பயின்றாள் அப்படிங்கும்போது சிலப்பதிகாரம் வருது, எதை பயின்றாள் அப்படிங்கும்போது சிலப்பதிகாரம் வருது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எங்க போகுதுன்னா செய்வினைக்கு போகுது. சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏன் தன்வினை எடுக்கக்கூடாது அப்படின்னா தன்வினைக்கு நான் கொஸ்டின் சொல்றோம் பாருங்க. கமலா நன்கு கற்றாள் அப்படிங்கிறோம். அப்ப நன்கு கற்றாள் அப்படின்னா அவ தான் கற்றிருக்கா, குவாலிட்டியை சொல்லுது. அவ கத்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போகும் அப்படின்னா தன்வினை தொடருக்கு போகும். கமலா சிலப்பதிகாரம் கற்றால்னா படிச்சுட்டு அவ மட்டும் வச்சுக்க மாட்டா, மிச்சவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதனால என்ன ஆகுதுன்னா யூசேஜ் இருக்கு. அதனால யூசேஜ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நமக்கு செய்வினை சொல்லிடலாம். இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா புக்ல அப்பா சொன்னார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சரிங்களா? அப்பா சொன்னார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சிம்பிள் தான் பாருங்க. அப்பா சொன்னார். ஒரு வீட்டில் பேரண்ட் இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கலாம், மகன் இருக்கலாம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகள் இருக்கலாம், பெரிய பையன் இருக்கலாம், சின்ன பையன் இருக்கலாம், மகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இவர் வந்து ஒன்று பையன்கிட்ட சொல்லியிருக்கலாம், பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம், இன்னொரு மகிட்ட சொல்லியிருக்கலாம், யார்கிட்ட வேணா சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரே ஒரு பர்சன் யாரோ கிட்ட சொல்றாங்க அப்படின்னா விஷயம் வெரைட்டி ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா செய்வினை ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறளை என்ன பண்றாரு அப்படின்னா எழுதினார் அப்படிங்கிறோம், இயற்றினார் அப்படிங்கிறோம். அப்ப திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அதோட பயன் என்ன ஆகுதுன்னா யூசேஜ் ஆகுது. அவரு மட்டும் வச்சுக்கிறது கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் மட்டும் வச்சுக்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் நமக்கு ஸ்ப்ரிட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அது என்ன ஆகுனா செய்வினை ஆயிரும். அதான் சொல்ல வர்றேன். சரிங்களா? ஒண்ணும் கிடையாது. சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார் அப்படிங்கிறோம். அவர் தான் இயற்றிருக்காரு, தன்வினை போடலாமான்னா போற்றக்கூடாது. அதைத்தான் சொல்றேன்.
அவர் தான் சார் ஏற்றிருக்காரு, நம்ம தன்வினை போடலாமான்னா போடக்கூடாது. அந்த நூல்னால அவருக்கு மட்டும் பயன் கிடையாது, மிச்சம் எல்லாத்துக்குமே யூசேஜ் இருக்கு. அப்போ மிச்சம் எல்லாத்துக்கும் யூசேஜ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அது செய்வினையாக போகிறது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறோம் பாருங்க, குமரன் கூரை வேய்ந்தான் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ குமரன் ஒரு கேரக்டரு, கூரை வீடு என்ன பண்ணியிருக்கான்னா கட்டியிருக்கான். அப்போ கட்டிட்டு அவன் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸு நெய்பர்ஸு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு மட்டும் அது யூசேஜ் கிடையாது, எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா செய்வினை தொடராக போயிடுது. புரியுது என்ன சொல்ல வரேன் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, அப்துல் நேற்று வந்தான். அப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது அவன் தான் வந்திருக்கான், அதனால மிச்சவங்களுக்கு எந்த ஒரு யூசேஜும் கிடையாது. அப்போ நேற்று வந்தாங்கிறத நேற்று அப்படிங்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்துல் வந்தாங்கிறதுக்கு தான் பயனிலைக்கு தான் போகுது. அப்போ பயனிலை எதை சேருதுன்னா எழுவாயே சேருது. அப்போ எழுவாய்க்கும் பயனிலைக்கும் கனெக்ஷன் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லணும்னா தன்வினை தான் சொல்லணும். சரிங்களா? இதில் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஷின் தான். சரிங்களா? ஆனால் ஈஸியான கான்செப்ட் தான். ஒரு டைம் சிங்கிளான ஆன்சரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கொஷினாக தான் போட்டுடலாம். சரிங்களா? ரைட். அப்போ கமலா சிலப்பதிகாரம் பண்றாலும் அவளுக்கு மட்டும் வச்சுக்க கிடையாது, எல்லாத்துக்கும் என்ன பண்றா அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது. இதவே கொஷினா மாத்தலாம். கமலா நன்கு கற்றாள் அவளுக்காக, கமலா நேற்று கற்றாள் அவளுக்காக, கமலா நாளை கற்பாள் அவளுக்காக, கற்பித்தாள் அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் அப்படின்னா பிறவினிக்கு போயிடும். சரிங்களா? ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு 28க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு செய்வினை தொடர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 29. ஈஸியான கொஸ்டின் தான், கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். ஒரு ஓர். அப்போ ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு கொடுத்துருந்தாலே அதுக்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய வார்த்தை ஆர்டிகிள் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள்ல ஏ அண்ட் டி படிக்கிறோம், ஒரு ஓர் அந்த அப்படி படிக்கிறோம். அதே தான் இங்க. அப்போ ஒரு அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்தா இருக்கணும். அப்போ உயிர் எழுத்தா வருது, ஆப்ஷன் 1 வராது, கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஓர். ஓருக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா உயிர் எழுத்து வரலாம். வவ்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா உயிர் எழுத்து வரலாம். அப்போ ஓருக்கு அப்புறம் ஆண்க்கு அப்புறம் வவ்வல் வரலாம். அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ ஓருக்கு அப்புறம் ஆ வருது, ஒன்று கரெக்டு தான். இங்கே பாருங்க ஓர் இருக்கு, ஓருக்கு அப்புறம் உயிர்மை வருது, ஈஸியாக கேன்சல் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஆக்க வேண்டாம். சரிங்களா? ஈஸி தான். அடுத்து பாருங்க மூணாவது ஆப்ஷனு, ஓருக்கு அப்புறம் உயிர் எழுத்து வருது, ஓகே ரைட். அடுத்து பாருங்க ஓருக்கு அப்புறம் உயிர்மை வருது, ரைட். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதே ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, ஒரு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து உயிர் எழுத்து, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு கேன்சல் பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 28க்கு ஆப்ஷன் 4 தான் வருகிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 30. பிழை திருத்தம் செய்க. நேத்து அடமலை. நேத்து அப்படின்னாலே நமக்கு இயல்பு வழக்கா போயிடும். இலக்கிய வழக்கில் எழுத்து வழக்கில் சொல்லும் போது நேற்று அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இதை வச்சு எதாவது ஆப்ஷன் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க, ஆப்ஷன் சியும் கேன்சல் பண்ணலாம், ஏவும் கேன்சல் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேற்று இங்கே இருக்கு, இங்கு நேற்று இருக்கு. அடமலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அடைமலையா போகுது, ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சரு. அடமலை அப்படியே வராது. சரிங்களா? ஓகே ரைட். 30க்கு 4th ஆப்ஷன். 31 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, பிறவினை சொற்களை கண்டறிக. தன்வினை பிறவினை படிக்கிறோம், பிறவினை சொற்களை கண்டறிக. முருகன் சிலப்பதிகாரத்தை படித்தான். இப்பதான் ஒரு கேரக்டரை வச்சு பார்த்தோம், செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு வராது. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா செய்வினைக்கு போயிடும், ஆக்டிவுக்கு போயிடும், ஆக்டிவ் வயசுக்கு போயிடும், வராது. செகண்ட் பாருங்க, முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா மித்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான். சரிங்களா? அப்போ பிறவினை சொற்களை தான் கண்டறி சொல்லியிருக்காங்க. மித்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா பிறவினை ஆகி போய்விடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 31க்கு செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 3 பாருங்க, சிலப்பதிகாரம் முருகனால் படிக்கப்பட்டது. பாசிவ் வாய்ஸ்ல போகுது. சரிங்களா? பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு என்ன சொல்றேன் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைக்கு போகுது. சரிங்களா? செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? 4வது பாருங்க, சிலப்பதிகாரம் முருகனால் படிக்கப்பட்டது. அதே நமக்கு ஆன்சர் வச்சிருக்காங்க, அவன் தான் படிச்சிருக்கான். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல போகுது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எதில் போடலாம் சொல்லலாம் அப்படின்னா தன்வினையில நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ நமக்கு பிறவினை சொற்களை தான் கேட்டிருக்காங்க. பிறவினை சொற்கள் எடுக்கும்போது முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான், மித்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான்.
அப்போ கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வருகிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 32 என்ன கொடுத்துறாங்க பாருங்க. பின்வரும் தொடரை கண்டறிய. ஈஸியான கொஸ்டின் தான். பூங்குழலி யாழ் மீட்டினால். இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு ஆளு அவங்கனால மித்தவங்களுக்கு யூசேஜ் இருந்துச்சுன்னா செய்வினை, அவனுக்கு மட்டும் பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தன்வினை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க பாருங்க, பூங்குழலி யாழ் மீட்டினாள். வீணை இருக்கு, வாச்சிருக்கா. அப்ப வீணை வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மித்தவங்க எல்லாருமே கேட்குறாங்க. விஷயம் என்ன ஆகுதுன்னா செய்வினைக்கு போகுது. இதே கொஷினை மாத்திரேன். பூங்குழலி பாடல் பாடினாள். அவளுக்கு மட்டும் பாட கிடையாது, அந்த பாடல்னால மற்றவங்களுக்கு யூசேஜ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கொஷின் எங்கே போகுதுன்னா செய்வினைக்கு தான் போகுது. அதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. பூங்குழலி யாழ் மீட்டினால் செய்வினை தொடர். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஆப்ஷன் 32க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? எதிர்மறை தொடர், விளைவு தொடர், செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எதிர்மறை தொடர் அப்படின்னாலே யாழ் மீட்டவில்லை. சரிங்களா? விளைவு தொடர் அப்படிங்கிறதே கட்டளை வாக்கியமா வரக்கூடியது. சரிங்களா? கமெண்ட் பண்ற மாதிரியோ, ஆர்டர் பண்ற மாதிரியோ, வான் பண்ற மாதிரியோ, அட்வைஸ் பண்ற மாதிரியோ, இப்படி இருந்தா தான், ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரியோ இருந்தா தான் நமக்கு விளைவு தொடர் எடுப்போம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? இதே பூங்குழலியில் யாழ் மீட்டினாலும் போட முடியாது. சரிங்களா? அப்போ விளைவு தொடருக்கு போட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூசேஜ் இருக்கு, செய்வினை தொடர் தான் போட முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 33 குறில் நெறில் மாற்றம். இதே தான் ஒளி வேறுபாடுல தான் கேட்டிருக்காங்க. பாரி நெடில் எழுத்து வள்ளல் தான். கடையெழு வள்ளல்கள் படிக்கிறோம். பாரி பரம்பு மலை சிறுபானாற்று படையும் சொல்லுது. புறநானூற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா கடையெழு வள்ளல்கள் 7 பேரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாரி பரம்பு மலை படிக்கிறோம். பரம்பு மலை எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான். ஈஸி தான். வள்ளல் பாரியுடைய நண்பர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கபிலர் போடுறோம். ஈஸியான கொஷின் தான். அடுத்து பாருங்க, பரி. பரி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா குதிரை தான். ஈஸியாக போடலாம். 33வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 7 இருக்கு. ஏதான் ஆப்ஷன். சரிங்களா? குதிரை வள்ளல் வருமா? வராது. இறைவனுடைய திருவுருவம் வருமா? பாரி வராது. துணி சீலையில போயிடும். துணி சீலையில போயிடும். இதை அப்படியே மாத்திருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 34 குறில் நெடில் மாற்றம் அப்படியே வச்சிருக்காங்க. சீலை அப்படிங்கிற இப்பதான் மேல பார்த்துட்டு வரோம் ஆப்ஷனு. சீலை. சீலை அப்படிங்கிறது இறைவனுடைய திருவுருவம். அதுக்கு சாரி சீலை கிடையாது, சிலை. சிலை கிடையாது, சாரி சிலை. சிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவுருவம். சிலை செய்யறோங்கிறோம், சிலை அப்படிங்கிறோம். அதான் சிலை வடிக்கிறாங்க. கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை உட்காந்துருக்கிற மாதிரி சிலை வடிக்கிறாங்க. அதான் சிலை. சீலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரெஸ்ஸு. சரிங்களா? பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸு, ஆடை, அதில் வரக்கூடியதான் சீலை. ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 34க்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சீலை தான் இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 35 சந்திப்பிழையற்ற வாக்கியம். சந்திப்பிழையற்றனா என்ன கேட்குறாங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கிறத கேட்குறாங்க. பண்டை தமிழ். அப்போ இத்து வரணும். ஆப்ஷன் மொதல் ஆப்ஷனை நீங்கள் கண்ணை மூடிட்டு கேன்சல் பண்ணிடுங்க, வராது. ரெண்டாவது ஆப்ஷனு இத்து வருது, ஓகே சரி. மூணாவது ஆப்ஷன் இத்து வருது, ரெண்டாவது ஆப்ஷன் இத்து வருது. இது ரெண்டையும் வச்சு பார்க்கலாம். ஃபோர்த் ஆப்ஷனும் ஈஸியாக கேன்சல் பண்ணுங்க. இப்போ போட்டி பிக்கும் சிக்கும் தான். அடுத்த வார்த்தைக்கு போவாங்க டக்குன்னு. பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும். இப்பு இருக்கு, இங்கே இப்பு காணும். ஈஸியாக கேன்சல் பண்ணி விடுங்க. எல்லாம் போட்டு நம்ம லேட் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 35க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வருது. சரிங்களா? அப்போ பாருங்க, பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். சிவிலைசேஷன் படிக்கணும். அது எதை நமக்கு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆன்சென்ட் பீரியட்ல வச்சு தான் கொடுத்துருக்காங்க. 35க்கு ஆப்ஷன் செகண்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக எடுத்துடலாம். கைவினை இக்கு இருக்கு, இது வரும். சரிங்களா? அப்போ செகண்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இல்லை, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க இக்கு இருக்கு, இங்கே இக்கு இருக்கு. அப்போ ACD வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க கைவினை கலைஞர்கள் ஒன்றை இக்கு இருக்கு. அடுத்து சீல பார்த்தீங்கன்னா இக்கு இல்லை, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு தான். அப்போ ஒன்றை கற்றுக்கோள் இக்கு இருக்கு, கரெக்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இல்லை, கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36க்கு ஆப்ஷன் என்னவா கிடைக்குதுன்னா ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 37 ஐ என்ற எழுத்திற்கு இனமான இணை எழுத்து கேட்குறாங்க. படிச்சிருப்போம். இணை எழுத்து, வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடைநிலத்துகள் தனி ஒரு தொகுதி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்து என்னவா இருக்குன்னா ஈயாவும், அவு அப்படிங்கிற இணை எழுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஊவாவும் இருக்கு. சரிங்களா? இது ஆக்சுவலாக டிப்தாங்ஸில் வரக்கூடியது. நம்ம டைம் கிடைச்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுவோம். சரிங்களா? டிப்தாங்ஸ் கூட்டொலிகளை வரக்கூடியது. சரிங்களா? ஈஸி தான்.
அப்போ ஐ அப்படிங்கிற இணை எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஐக்கு ஐ வராது, ஆ வராது, ஊ வராது. ஈஸியாக எடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 38. நீ எழுதவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கை வலிக்கிறது. அப்போ கை வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி எழுதி என்ன ஆயிட்டான், டயர்ட் ஆயிட்டான், அவ்வளோதான் அர்த்தம். அப்போ உற்றது உரைதல், நடந்ததை சொல்றான். கை வலிக்கிறது. கை வலிக்கும் அப்படின்னா என்ன சொல்லிடும் அப்படின்னா உருவது குரல். அப்போ வரப்போறத சொல்லிட்டான் அப்படின்னா உருவது குரல் ஆயிரும். அப்போ இது வராது. இனமொழி விடை அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறான். கதை எழுத தெரியுமானா கவிதை எழுத தெரியும், கவிதை எழுத தெரியுமானா கற்றை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டானா தான் இனமொழி விடை. சுட்டு விடை அப்படிங்கிறது நீங்க செல்வியா அப்படின்னா நீ இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு எழுத்துக்களை வரக்கூடியது. ஆ இ உ அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 38க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 39 என்ன கொடுத்துறாங்கன்னா விடை வகை. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இப்போதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குறிஞ்சி நகர் எங்கே இருக்குன்னா மட்டும் ஒரு அட்ரஸ் கேட்குறான்னா லெஃப்ட் போய் ரைட்டு போ அப்படிங்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போ, ரைட்டு போ, லெஃப்ட் போங்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக சுட்டி தான் காமிக்கிறோம். ஈஸியாக எடுத்துடலாம். 39க்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஏ தான் கரெக்ட். ஈஸி தான். நேர்விடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போவேன், அப்போ நேர்விடை ப்ளஸ். போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக் என்னன்னா மறைவிடை. ஏவல் விடை நீயே போ அப்படிங்கிறான். அப்போ நீயே போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்த மேலே திணிக்கிறது, முன்னிலை இடத்தார் மேலே திணிக்கிறது. அப்போ கொஸ்டின் நம்பர் 39க்கு ஆப்ஷன் ஏ தான் வருது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. ஒருமை பன்மை பிழை அறிதல். இப்போ ஒருமை பன்மை பிழை அறிஞ்சு கரெக்டானதான் கேட்டிருக்காங்க, சரியானதோட தான் கேட்டிருக்காங்க. செடியில் பூ பூத்திருந்தன வருமா? பூ அப்படிங்கிறது சிங்குலரு, பூத்திருந்தன அப்படிங்கிறது ப்ளூரல். பூக்கள் பூத்திருந்தனா வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. செகண்ட் பாருங்க. காடு செழிப்பாக இருந்தன. காடுகள் செழிப்பாக இருந்தன தான் வரணும். ஆட்டோமேட்டிக்காக இது வராது. மாடுகள் புட்களை மேய்ந்தது. மாடுகள் அப்படிங்கிறது ப்ளூரலா வச்சிருக்காங்க. மேய்ந்தது அப்படிங்கிறது ஒருமைக்கு இருக்கக்கூடிய அக்ரணை பெயர்ல வச்சிருக்காங்க. அப்போ மாடுகள் அப்படிங்கிறது மேய்ந்தன தான் வரணும். மாடு அப்படின்னா தான் மேய்ந்தது வரும். அப்போ ஆப்ஷன் சியும் வராது. மீதி ஆப்ஷன் பாருங்க. மான்கள் ப்ளூரல் இருக்கு, ஓடின அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 40வது கொஸ்டினுக்கு கண்ணை மூடிட்டு போடலாம். ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 41 வார்த்தை கொடுத்துருக்காங்க. போது அரும்பு வி செம்மல். மலருடைய ஸ்டேஜ் எவ்வளோ சொல்றோம் அப்படின்னா 7 வகையான ஸ்டேஜ் சொல்றோம். அரும்பு, மொட்டு, மலர், முகை, அலர், மலர், சி, வி செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகை சொல்றோம். அந்த 7 வகைகள் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போதுனாலும் மலர் தான், அரும்புனாலும் மலர் தான், வீனாலும் மலர் தான், செம்மல்னாலும் மலர் தான், மலர்னாலும் மலர் தான், அலர்னாலும் மலர் தான். சரிங்களா? எல்லாமே மலர் தான். இப்போ இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா பூவின் நிலையில வரக்கூடியது. ஈஸியாக கண்ண மூடிட்டு போடலாம். 41க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? 42வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு வார்த்தை இடையில சேர்க்கக்கூடியதான் கன்ஜெக்ஷன் வேர்டு, இணைப்பு சொல். பாருங்க வார்த்தை எடுத்துருவாங்க. காய்த்த மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். பேருந்துல பயணம் செய்யறதுக்கு விரும்பல. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியார். ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கார். மேலும் அப்படின்னு போக முடியுமா? அப்போ உயர்வை சொல்ற மாதிரி ஆயிரும், வராது. ஏனெனில் ஃபர்தர் ரீசனுக்காக. அப்போ ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எளிமையை விரும்பியார், அவ்வளோதான். ஆகையால், எனவே இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனெனில் 42 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. குறில் நெடில் மாற்றம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்னன்னா ஊன்று, செடி எல்லாம் நடுறோம், மரத்தை நடுறோம். அப்போ அதெல்லாம் ஊனி வைக்கிறோம். அப்போ ஊனி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊன்று. நாடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குன்னா விரும்பு. ஈஸியாக எடுக்கலாம். 43க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. அதே குறில் நெடில் மாற்றம் தான். கொள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா வாங்கக்கூடியது. கோல் மூட்டுறதுங்கிறோம். புறங்கூறாமை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புறங்கூறல், புறணி பேசுறதுன்னு சொல்றோம். ஈஸியாக சொல்லணும், அதான் நமக்கு இயல்பு வழக்கு. சரிங்களா? அப்போ கோல்னா வாங்கு, கோல்னா புறங்கோல். 44க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. பின்வரும் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை தேர்ந்தெடுக்க. பேச்சு வழக்கு சொல்ல கேட்குறான். படித்தான் அப்படிங்கிறோம் இயல்பு, அதாவது நமக்கு இலக்கிய வழக்காயிரும். வந்தான் அப்படிங்கிறோம் இயல்பு வழக்கு. உண்டான் அப்படிங்கிறது இயல்பு வழக்கு. அப்போ செஞ்சான் அப்படிங்கிறது செய்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இலக்கிய வழக்கு. செஞ்சான் அப்படிங்கிறது பேச்சு வழக்காயிரும். அதான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. 45க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 46வது கொஸ்டின். ஓ நெடில் எழுத்து. ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கக்கூடிய மீனிங் கேட்டிருக்காங்க. ஓ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மதகு நீர் தாங்கக்கூடிய ஒரு வகையான பலகை. அதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் 46க்கு ஆன்சர். சரிங்களா? தலைவன் இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கோம்.
ஏ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா ஏ, சரிங்களா? ஏ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஏ அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா அம்பு. இறைச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊ, சரிங்களா? நெடில் எழுத்து நம்ம ஈஸியாக படிக்கலாம், ஓகேங்களா? இப்போ 46க்கு ஏ தான் கரெக்ட். 47 பாருங்க, சொல்லும் பொருளும் இணையான பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. காமம், காமம் அப்படிங்கிறது ஆசை தான். அடுத்தது வெகுளி, வெகுளி அப்படின்னாலே கோபத்தை சொல்லக்கூடியது. மயக்கம் அப்படிங்கிறது அறியாமையை சொல்லக்கூடியது. அப்போ 47க்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், சரிங்களா? ஈகை, கருணை, கோபம், கருணை, சினம் இது அப்படியே ஒன்றா மாற்றிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்க, இரு பொருள் தருக. தாமரை பொது மொழியில வரக்கூடியது, சரிங்களா? தாமரை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பிரிக்கலாம், தா கூட்டல் மறைன்னு பிரிக்கலாம். அப்போ தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தாவுதல், மான் அப்படின்னாலே மறை தான். அப்போ தாவுகின்ற மான் பொது மொழியில் வரக்கூடியது, மிக்சடு சென்டென்ஸாக வரக்கூடியது. அப்போ தாமரை அப்படிங்கிறது ஒரு வகையான மலர், அதுலேயும் நமக்கு இருக்கானா இருக்கு, ஈஸியாக போடலாம். 48க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், சரிங்களா? தாவுகின்ற மாடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தாவுகின்ற மான் ஈஸியாக எடுக்கலாம், சரிங்களா? தாவுகின்ற மான் இங்கே கொடுத்துருக்காங்க. சூரியன் அப்படிங்கிறது தாமரை கிடையாது, தாமரை அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவர் தான், ஓகேவா? 48க்கு ஏ தான் ஆன்சர். 49 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக்கு. தலகாணியில் இடப்பக்கம் தலை சாய்த்து உறங்கினான் அப்படிங்கிறான். இப்போ தலகாணி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தலையணை தான் ஆகுது. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சீல தான் இருக்கு. தலையணையில் இடப்பக்கம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா இடது பக்கம் அப்படிங்கிறது இடப்பக்கம், இடது பக்கம்னு கொஷின் இருக்கு, அதை மாற்றணும் அப்படின்னா இடப்பக்கம், அதான் நமக்கு கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49க்கு சி தான் கரெக்ட், சரிங்களா? கொஷின் நம்பர் 50 போயிடுவோம். குடந்தை அப்படிங்கிற ஊர் பெயர். குடந்தை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம்னா கும்பகோணம் தான், குடமூக்கு, ஈஸியாக போடலாம். 50வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது, சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் நெடில் எழுத்து சே. சே அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா உயர்வு தான். இறந்து போ அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சா, சா அப்படிங்கிறது செத்துப்போ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சா அப்படிங்கிறது இறந்து போகிறது. இகழ்ச்சி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா சி, சி சை அப்படிங்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இகழ்ச்சி. மதில் அப்படின்னாலே சோ தான், சோ அப்படின்னாலே மதில், கோட்டை, அறந்தான், ஓகேவா? இப்போ 51க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சி தான் இருக்கு, ஓகேங்களா? 51க்கு சி. 52க்கு நகை. நகை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று புன்னகை, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணிகலன்ல வரக்கூடியது, ஈஸியாக கண்ணை மூடிட்டு போடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 52க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான். மீதி எல்லாம் ஈஸி தான், சரிங்களா? அடுத்தது 53வது கொஷின் தே, நெடில் எழுத்து, அது அப்படியே குறிங்க பாருங்க. தே, தே அப்படின்னாலே தெய்வம் தான், கடவுள் தான், சரிங்களா? தே அப்படிங்கிறது தெய்வம், கடவுள், சரிங்களா? குறியில் வச்சு பார்த்தாங்கன்னா ஈஸியாக தருது. தே அப்படிங்கிறது தெய்வம், கடவுள், அதே தான் தேன்னு போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. கொடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, கொடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம் அப்படின்னா ஈ தான். நெடில் எழுத்து ஈ இருக்கு, அப்படி இல்லைன்னா நெடில் எழுத்து தா இருக்கு, ரெண்டுமே ஈகையை குறிக்கக்கூடியதான். தா அப்படிங்கிறோம், ஈ அப்படிங்கிறோம், ஈனாலே ஈகை தான். நெருப்பு அப்படிங்கிறது தீ சொல்லிடுவோம். தூய்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் தூய்மை, சரிங்களா? அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தூய்மை தான், குறில் தூணாலே தூய்மை தான், ஓகேவா? ரைட். அப்போ 53க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், ஓகேங்களா? 54 நை. நை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இழிவு தான். நைனாலும் சீனாலும் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இழிவாகுது, ஓகேவா? நாவு சொல்லிடுவோம். அன்பு, அன்பு அப்படிங்கிறது பெருசு, மே அப்படின்னு சொல்கிறோம், நேசம் இதெல்லாம் சொல்கிறோம், ஈஸியாக எடுக்கலாம். 54க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 55 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். பொம்மை செய்வித்தாள் அப்போ பிறவினை, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், பொம்மை செய்வித்தாள் அப்படிங்கிறது பிறவினையா போகுது. செய்தாள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்காண்டி செய்யக்கூடியதாகவோ இல்லை செய்வினை மிச்சவங்களுக்காண்டி செய்யக்கூடியது, மிச்சவங்களுக்காண்டி செய்யணும்னா செய்வினையாக போயிடும். தனக்காண்டி செஞ்சா அப்படின்னா நன்கு செய்தாள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா தன்வினையாக போயிடும், சரிங்களா? கொஷினுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுத்தோம்னா தான் 55வது கொஷினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் 56 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பரணி வென்றதை, அதெல்லாம் வராது. கொஷின் பாருங்க, பகைவரை வென்றதை பாடக்கூடிய இலக்கியமாக தான் பரணி, சரிங்களா? ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா 56க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். வாட்சி பார்த்தாலும் ஈஸியாக இருக்கும். பகைவரை வென்றதை பாடக்கூடிய இலக்கியம் தான் பரணி வகை, சரிங்களா? கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி படிக்கிறோம், ஈஸி தான், சரிங்களா? கொஷின் நம்பர் 57 பாருங்க, ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. அப்போ காட்டு விலங்குகள்
விலங்குகள் பலவும் வர தொடங்கின அப்படிங்கிறத கரெக்ட். ஏன்னா ப்ளூரல் இருக்கு, ப்ளூரலுக்கு ப்ளூரலும் சேர்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக 57க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 57 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். அப்போ சிறுமி அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள். இப்போ ஒரே ஒரு ஆள் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா தனது. சிறுமிகள் அப்படின்னு போட்டிருந்தா மட்டும்தான் தமது. ஏன்னா ப்ளூரல் வருது, தமது போடணும். சரிங்களா? இப்போ 58க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 59 நிறுத்தற் குறியீடு கேட்டிருக்காங்க. அப்போ ஆச்சரியமா சொல்றோம், பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறோம். அப்போ ஆச்சரியக்குறி தான். சரிங்களா? அப்போ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. மீதெல்லாம் பாருங்க ஆச்சரியக்குறி இல்லை, இங்கே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் 59க்கு செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. சரியான நிறுத்தற்குறி அதே தான். நல்லவை வெல்லும், தீவை ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா தோற்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோணல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்டு. 60வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4. சரிங்களா? அடுத்த 61வது கொஸ்டின் யானை கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. யானை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டம் தான். இதே யானை வாழக்கூடிய இடம் அப்படின்னா யானை கூடம் சொல்லிடலாம். ஆனா இங்க நமக்கு கூட்டு பேர் கேட்டிருக்காங்க, யானை கூட்டம் தான், மக்கள் கூட்டம் தான். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா 61க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 4th ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 62 அதே கூட்டு பேர்ல கொடுத்துருக்காங்க. கம்பு, கம்பங்கொள்ளை. சரிங்களா? கம்பங்கொள்ளை அப்படிதான் வர வேணும். 52க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 63 காண்பான். கீழ்காண்டவற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. காண்பான் அப்படிங்கிறது நடக்கவிருக்கக்கூடிய செயலை வந்து குறிக்கிறது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக காண்பான். காண்பான் அப்படின்னாலே நடக்கவிருக்கக்கூடிய செயலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆப்ஷன் சி தான். சரிங்களா? அடுத்தது 64 கபிலன் பேசினான். இதுல பேசினான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்கும் பாருங்க, முடிஞ்சு போயிடுச்சு. பேசுகின்றான் அப்படின்னா இப்போ, பேசுவான் அப்படின்னா எதிர்காலம். ஈஸியா போடலாம். 64க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கட்டு. சரியான சொல் சிங்கம். அப்ப சிங்கத்துடைய ஒலி சவுண்டு தான் கேட்டிருக்காங்க. சிங்கம் முழங்கும். ஈஸியா போடலாம். சரிங்களா? சிங்கம் அப்படிங்கிறது முழங்கும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான சொல் சிங்கம் முழங்கும். சரிங்களா? புலி தான் உருமும். பிளிருங்கிறது யானை, கத்துங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா கத்தக்கூடியது. ஓகேங்களா? அப்ப 65க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 66 அலுவல் சார்ந்த கலை சொற்கள். கம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா கம்பாக்ட் டிஸ்க். அப்ப என்ன சொல்றோம், குறுந்தகடு. சரிங்களா? கம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னாலே குறுந்தகடு, அதான் ஆன்சர். சரிங்களா? ஓகேங்களா? மின்னஞ்சல் நமக்கு இமெயில் நல்லா போடுறோம். மின்னூல் இ லைப்ரரி போடுறோம். மென்பொருள் வன்பொருள் மென்பொருள் படிக்கிறோம். மென்பொருள் சாஃப்ட்வேர் வன்பொருள்லாம் படிக்கிறோம். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா 66க்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் ஆன்சர். சரிங்களா? 66க்கு செகண்ட். 67 மெர்சி. மெர்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா கருணை, அதுதான் கரெக்ட். சரிங்களா? மெர்சி அப்படிங்கிறது கருணை. அப்ப 67க்கு சி தான். சரக்குந்தி, உறுப்பு மாற்றம், மனித நேயம், இது சேரிட்டி, இது பிக்னிட்டி எல்லாமே பார்த்துருக்கோம். உறுப்பு மாற்றம், டிரான்ஸ்பிளேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். அதனால 67க்கு டைரக்டா ஆன்சர் சொல்லிடும், கருணை, மெர்சி. 68 பாருங்க. மன்னார்குடி அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா மண்ணை அப்படிங்கிற ஒரு ஒரு பேரா வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியது. 68க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 69 லெக்சிகன். சரிங்களா? லெக்சிகன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா பேரகராதி தான். சரிங்களா? லெக்சிகன் அப்படின்னாலே பேரகராதி தான் நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? ரைட். சதுர அகராதிலாம் வராது. சரிங்களா? சதுரம்னாலே 4 தான். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா 69க்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வருகிறது. டிக்ஷனரிஸ் தான் அகராதியில போயிருக்கு. ஓகேங்களா? ரைட். 69. 70வது கொஸ்டின் பாடி. பாடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பாடி, நெற்பயிர். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா 70வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் வருகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 71 அவசர கொடுக்கை. எதனால அவசரப்படுறது?
ஆட்டோமேட்டிக் என்ன, எண்ணி செயல்படாமை, யோசிக்காம பண்ணக்கூடிய செயல் தான் எண்ணி செயல்படாமை, அவசர கொடுக்கை, முந்திரி கொட்டை மாதிரி முந்துறதுன்னு சொல்றோம், அதே கொஷின் தான். அப்போ 71க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 72 என்ன கொடுத்துறாங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நா அப்படின்னாலே என்ன சொல்றோம்னா நாவு தான், நாக்கு தான். ஆட்டோமேட்டிக்கா 72க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா, செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73 இலவு காத்த கிளி போல. அப்ப இலவு காத்த கிளி போல அப்படின்னா வடிவேல் ஜோக்கு மாதிரி தான். சரிங்களா, ஒரு கிளி வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க ஒரு படத்துல, அதே தான். இப்ப இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் தான். சரிங்களா, அப்ப அந்த பஞ்சு கதை வச்சு சொல்லக்கூடியதான் அந்த ஸ்டோரி. அப்போ ஏமாற்றம் தான். ஆப்ஷன் 73க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 74 தாமரை இலை நீர் போல. தாமரை இலையில நீர் ஒட்டவே ஒட்டாது. அப்போ ஒட்டாம இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பற்றுதல் இன்றி, பற்றின்மை. ஈஸியா போடலாம். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 74க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 75 ஊமை கண்ட கனவு போல. அவனால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது, தவிச்சிட்டு இருப்பான். ஈஸியா போடலாம், தவிப்பு. சரிங்களா, அப்ப ஊமை கண்ட கனவு போல அவனால சொல்லவே முடியாது, பாட்டாமடியே தவிச்சிட்டு இருப்பான், தவிப்பு. 75க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 76 எடுப்பார் கைப்பிள்ளை. எவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான். சரிங்களா, அவனுக்குன்னு சொந்தமான மூளையே இருக்காது. பாருங்க, எதை என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான். அதான் பாருங்க கொடுத்துருக்காங்கன்னா, யார் எதை சொன்னாலும் கேட்கக்கூடியதான் எடுப்பார் கைப்பிள்ளை போல இருக்கான் அப்படிங்கிறோம். இதெல்லாம் ஊமை தொடர் தான். சரிங்களா, கம்பல்சரி கொஸ்டின் தான். அப்ப 76க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 77 ஒரு பொருள் வகையில வரக்கூடியது, ஒரு பொருள் பன்மொழியில பேசக்கூடியதுல இடம்பெறாத ஒன்று கேட்டிருக்காங்க. சொற்பதம், சொல் கூட்டல் பதம் ஈஸியா வரும். மீ மிசை, உயர்வான மிசை, மீனாலே மேலே தான். தடுமயம், தடுமயம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தடுமயம், ரெண்டுமே நமக்கு விருப்பமா தான். அப்போ ஒரு பொருள் பன்மொழியில, ஒரு பொருள் பன்மொழி வகையில இடம்பெறாத சொல்லு மாநகர், உரிச்சொல்ல வரக்கூடியது. ஈஸியா போடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 77க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் கம்பி நீட்டல். கம்பி நீட்டுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா ஸ்பீடு தான். அப்போ விரைந்து போகக்கூடியதான் விரைந்து வெளியேறுதல். ஈஸியா போடலாம். 78க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்தது 79 வேலியை பயிர் மேய்ந்தது போல. அப்போ ஒரு வேலி வளர்த்துருக்கோம், அந்த வேலியை பயிர் மேய்ஞ்சது போலன்னா கடமை தவறுறது தான். ஈஸியா போட்டலாம், கடமை தவறுதல். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 79க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80 அப்துல் கலாமின் புகழ் உலகெங்கிலும் என்ன ஆகுதுன்னா பரவுது. அப்போ ஒரு குன்று இருக்கு, மவுண்டைன் மலை இருக்கு, அதுக்கு மேல ஒரு விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீசும். அதே தான் கணக்கு. அப்துல் கலாமின் புகழ் குன்றில் மேலிட்ட விளக்கு போல. ஒரு குன்று இருக்கு, அதுக்கு மேல விளக்கு ஏத்துனா எல்லாத்துக்கும் வெளிச்சம் வரும். அதே கான்செப்ட் தான். அப்போ 80வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 81 ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். ஒரே பொருள் தான், நிறைய சொல் இருக்கு. 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆழி பறவை. அப்ப ஆழி பறவை கடல் பவ்வம் எல்லாமே ஒரே அர்த்தம் தான், கடல் தான். முன்னாடியே நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். 81வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல் சொல்றோம். காலிங் பெல் அப்படின்னாலே அழைப்பு மணி. சரிங்களா, அழைப்பு ஓசைன்னு எடுத்துடக்கூடாது, மணி ஓசை அடிக்குது அப்படின்னு எடுத்துடக்கூடாது. காலிங் பெல் அப்படின்னா பெல்னாலே மணி தான், அழைப்பு மணி. அப்போ 82வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சி தான் இருக்கு. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 83 டைப்ரைட்டர். டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சு அடிக்கிறான், டைப்ரைட்டர். அப்போ தட்டச்சு பொறி. ஈஸியாக போட்டுடலாம். 83க்கு ஆப்ஷன் டீல இருக்கு. கணினி கம்ப்யூட்டர், மடிக்கணினி லேப்டாப், விசைப்பலகை கீபோர்டு ஈஸியாக அடிக்கலாம். சரிங்களா. அப்போ தட்டச்சு பொறி தான் டைப்ரைட்டராக வருது. அடுத்த கொஸ்டின் நம்பர் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி. இப்பதான் பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை, சேராம இருக்கக்கூடியதான் அலர்ஜி. சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 84க்கு சி தான் இருக்கு. உண்ணாமை, சிறங்கு, படை, சொறி எல்லாம் வந்து கலை சொற்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்களா, திரும்ப அதை நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது. அடுத்து பாருங்க 85 திசை சொல் கடுதாசி.
கடுதாசி அப்படிங்கிறது எந்த வகையான திசைச்சொல் அப்படின்னா போர்ச்சுகீசியத்திலோட திசைச்சொல் தான். இந்துஸ்தானி நம்ம ஈஸியாக எடுக்கலாம், ரூபாய், ரூபாய்ட் அப்படிங்கிறது இந்துஸ்தானி. டச் எடுக்கலாம், துட்டு அப்படிங்கிறான், டச் அப்படிங்கிறது துட்டு. பிரான்ஸ் அதுக்கு நமக்கு அதிகம் வச்சு கேட்கறது கிடையாது, சரிங்களா? இந்த வார்த்தைகள் அதிகமாக இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்கான். குல்லா பார்சி லாங்குவேஜா, என்ன லாங்குவேஜ், அரபு கண்ட்ரியில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ கடுதாசி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா போர்ச்சுகீசிய வார்த்தை தான். 85க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு. கொஸ்டின் நம்பர் 86 ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னால திறன் அட்டை. ஸ்மார்ட்னாலே திறன் இருக்குன்னு ஞாபகம். டேலண்டா இருக்கிறவன் என்ன சொல்றோம், திறமைசாலிங்கிறோம். ஸ்மார்ட் அப்ப திறன் அட்டை ஈஸியா எடுக்கலாம். ஆப்ஷனு 86க்கு ஏ தான் சரி, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 87 கொடுத்துருக்காங்க பாருங்க. 87 இருந்து 89 வரைக்கும் 2 கொஷின் ஒரு பெரிய பேசேஜ் மாதிரி இருக்கு, நீங்க வாட்சி பார்த்துருங்க. விடுதலை போரில் பங்கேற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யாரும் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் கேரக்டர் நேம் யாரை வருது அப்படின்னா முத்துராமலிங்கார், சரிங்களா? முத்துராமலிங்கனார் அவர் தான் வர்றாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 87க்கு ஃபர்ஸ்ட் கொஷின்ல செகண்ட் ஆப்ஷன் தான் வரும், சரிங்களா? ஆப்ஷன் செகண்ட். 88 அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்ன அப்படின்னா சிறையில் தூக்கி போட்டுறான், ஜெயிலில் தூக்கி போட்டுறான். அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிறையில் போட்டுறான். 88க்கு ஆப்ஷன் ஏ தான். கொஷின் நம்பர் 89 மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளில் அரசியல் பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். நமக்கு திலகருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கும் தான் 2 பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க. சவுத் சைடும் நார்த் சைடு 2 ஆளுங்களுக்கு போடுறாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ மேடைகளில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறாங்க. 89க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 90 காந்திய கவிஞர் ஈஸியாக எடுக்கலாம். ராமலிங்கனார், சரிங்களா? ஈ வரணும். ராமலிங்கனார், ராமலிங்கனார் தான் யாரு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர், சரிங்களா? காந்தியுடைய வலிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்து நித்தியத்தை நம்பு யாரும் செய்வீர். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரக பாடல் நம்ம படிக்கிறோம். 30, 29 இதெல்லாம் நமக்கு இயர்ல படிக்கிறோம். அதே தான் ராமலிங்கனார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர். காந்தி மீது அதிக பற்று கொண்டவர், சரிங்களா? அப்போ 90வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் இருக்கு, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் வேலு நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை மீட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இப்போ சிவகங்கை மாவட்டத்தை மீட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1780, 1780. 1 காமனாக வச்சுங்க, 7, 8 ரைமிங்கான நம்பர், ஈஸியாக தூக்கிடலாம். அப்போ 91வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான், சரிங்களா? காளையார் கோவிலை மீட்டது சிவகங்கை மீட்ட ஆண்டு தான் 1780 தான். 92வது கொஸ்டின் இன்பத்தமிழில் கல்வி யாவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றவர். இன்பத்தமிழில் தான் கல்வி எல்லாரும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்பத்தமிழ் அப்படிங்கிற டைட்டில் கீழே எழுதக்கூடிய ஆத்தரை யாரும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். ஈஸியாக அடிக்கலாம். 92க்கு ஆப்ஷன் ஏ செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 92 குறள் செல்வம். அப்ப குறள் திருக்குறளை வச்சு அதிகபட்சம் நமக்கு எழுதக்கூடிய ஆத்தரை யாரும் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளான் தான். எக்கச்சக்க புக் எழுதியிருக்காரு. சிலபஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆளு. திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப நமக்கு உயர்த்தி 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 என்ன பண்ணிக்கிறாங்க நிறைய எழுதியிருக்காரு. அப்போ குன்றக்குடி அடிகள். அப்போ குன்றக்குடி அடிகள் அப்படிங்கும்போது 93க்கு ஆப்ஷன் என்ன வருதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 2. 94 94 தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது? தேம்பாவணி அப்படிங்கிறதே 36 படலங்கள். படலம் ஒண்ணு கிடையாது, பாட்டா பிரிச்சிருப்பாங்க. படலம், காதை, காண்டம் எல்லாமே பாட்டா பிரிக்கக்கூடியதான். 36 படலங்களா பிரிச்சிருக்காங்க. 94க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் வருது, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 95 தென்னவன் மகளே திருக்குறளின் மான் புகழே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படிங்கிறதுல பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்றோம். அவர் தான் துரைமாணிக்கம், அவர் தான் எழுதியிருக்காரு. கனிச்சாறு அப்படிங்கிற டைட்டில் கீழே தான் எழுதியிருக்காரு. கனிச்சாறு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதிகளால் ஆனது படிக்கிறோம். ஈஸியான கொஸ்டின் தான். தென்னவன் மகளே திருக்குறளின் மான் புகழே அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்காருன்னா நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதியிருக்காரு. அன்னை மொழி அப்படிங்கிற டைட்டில் கீழே எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் இருந்து எடுத்திருக்காங்கன்னா கனிச்சாறு. அப்போ 95க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்ட். 96 பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் ஃபுல்லா. அப்ப திருக்குறளை வச்சு யாரு போட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான், சரிங்களா? வையகம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உலக லெவலுக்கு போற்றி பாடக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆத்தர், மேஜரான ஆத்தர்ல வரக்கூடியது. அப்ப 96க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டால் திருக்குறளும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கம்பனுடைய காவியமும் இருந்தா போதும், அந்த நூலை மொத்த உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. உலகத்துல உள்ள நாகரிகம் மொத்தம் அழிஞ்சிருச்சு, திருக்குறள் போதும், கம்பனுடைய காவியம் போதும். திருக்குறள் அப்படிங்கிற 1330 குறள் படிக்கிறோம், கம்ப ராமாயணம் 10,589 பாடல் படிக்கிறோம். அப்ப இந்த 2 நூல் இருந்தாலே உலகத்தவே மீட்டெடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளையும் கம்பனுடைய காவியத்தையும் உயர்த்தி சொல்லியிருக்காரு, கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. அப்ப கொஸ்டின் நம்பர் 97க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான், ஈஸியான ஆன்சர் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் 4 வகையான நிலம் யார் சொல்லியிருக்கா, முடியரசன் பிரித்தெழுதுகளை 4 நிலம், அதாவது 4 நிலம் அப்படிங்கிறது 4 கூட்டல் நிலம்னு பிரிச்சு பார்த்தோம். அப்ப இந்த டைட்டில், இந்த பாடலுடைய இந்த டைட்டில் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா புதியதொரு விதி செய்வோம், சரிங்களா, சாரி புதியதொரு வீதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே எடுத்திருக்காங்க. இப்போ 98க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான், முடியரசனுடைய பாடல் தான், ஈஸி தான். நீங்கள் ஆர்டரை கூட ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா, இதை விட்டுறாதீங்க. முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் அப்படிங்கிறது ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, ரொம்ப அரிது, அவர் ஒரு நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ற அப்படின்னா உத்தமமான மனிதர் என்று காயித்தே மில்லத் பற்றி கூறியவர் யாரும் கேட்டிருக்காங்க, தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது ரொம்ப ரேரு, அவர் ஒரு உத்தமமான மனிதர். அதான் வந்து திருமணங்களில் மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன், லஞ்சம் மற்ற மாதிரி பொருள்கள் வாங்கக்கூடிய திருமணத்தில் என்ன பண்ண மாட்டேன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தகவல் சொன்ன ஆளுதான் யாரும் பார்த்தீங்கன்னா காயித்தே மில்லத். சரிங்களா, சமுதாய வழிகாட்டி சொல்றோம். அவர் யார் சொல்லியிருக்காங்கன்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 99க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 100 பாருங்க. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தந்தையில் வெளியிட்டவர், இது பழைய கொஸ்டின் தான். தஞ்சையில் வெளியிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா மலையத்துவன் மகன் யாரும் பார்த்தீங்கன்னா ஞான பிரகாசம் 1812. இப்போ நான் டைம் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா, இதில் ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது. ஓகேங்களா, கரெக்ட், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்லுவோம். ஓகேங்களா. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.